வணக்கம் நேயர்களே. சென்ற பதிவிலே நான் சொல்லியிருந்தேன், பிரபஞ்சம் பேசுவதற்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கங்க, கொஞ்சம் மூச்சை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி அது உள்ள இன்ஹேல் எக்ஸ்ஹேல் ஆறுதோ அப்போ உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்துடைய கண்ட்ரோல் கிடைச்சிரும், மனசோடைய கண்ட்ரோல் கிடைச்சிரும், பிரபஞ்சத்தோட பேச தெரியும் அப்படின்னு சொன்னேன். சிலவங்களுக்கு திடீர்னு 3 மணி 5 மணிக்கு தானாகவே எழுந்துக்கிறவங்கலாம் இருக்காங்க. அது சில நேச்சர் கால் அந்த மாதிரி விஷயத்துக்கோ, இல்லை அவங்களுக்கு அசிடிட்டி, இல்லை வயிற்று வலி, ஏதோ உடம்பு உபாதைகள்னால எழுந்துக்கிறவங்களை விட்டுடுவோம். அது இல்லாமல் அவங்களே தானாக முழிச்சுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியுடைய தாற்பயம் முதல்ல கிடைச்சி கொடுத்துட்டு மைண்டில் எடுங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் ஈஸியாக வந்துடும். பிரபஞ்சத்தோட பேசக்கூடிய இன்ட்யூட்டிவ் லெவல் அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்பில்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதனால இவங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் வந்துடும். செகண்டரி இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய மெத்தட, மனசுல 2 மனசுன்னு சொன்னோம். ஒரு மனசு உள் மனசு, இன்னொரு மனசு வெளி மனசு. இந்த உள் மனசும் வெளி மனசும் ஒரு காம்பினேஷன் கொடுக்கணும். ஒரு இடத்துல அது கோரிலேட் ஆகி பேசிக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்போ பேசிக்க முடியும் அப்படின்னா 2 காலங்களிலே அது பேசும். எப்படின்னா, ஒருத்தருக்கு தூக்கம் வருதுன்னு வச்சுக்கோம். எனக்கே தூக்கம் வருது, அப்போ தூங்க போகிறேன். படுக்கிறதுக்கு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எனக்கு ஒரு அரை மயக்கத்தில் நான் இருப்பேன் இல்லையா, எல்லாருக்குமே இருப்போம். அந்த அரை மயக்கத்தின் தூக்கத்தை தான் இந்த ஆழ் மனசு வெளியில கிளம்பும், வெளியில இருந்த மனசு உள்ள போகும். இப்போ நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற லெவல்ல மைண்ட் செட்ல யோசிச்சுட்டு இந்த உள்ள இருந்து வெளியே போற மனசுக்கிட்ட சொன்னோம்னா, இது என்ன பண்ணுது, வெளியில போய் எனக்கு வேண்டிய அந்த ஆன்சர்ஸ் தேட ஆரம்பிக்குது. ஏன்னா நிசப்தமான நேரத்தில் இதை தேடுவதற்கு வெளியில கிளம்பிடுது. இதே மாதிரி பல ஆன்மாக்களுடைய அந்த எண்ணங்கள் வெளியே வந்திருக்கும். அந்த எண்ண பரிமாணத்தின் பேர் தான் வேவ் லென்த்னு சொல்றோம் ஒரு வேர்டு இங்கிலீஷ்ல. அந்த வேவ் லென்த் கூட ஃப்ரீக்வன்சி கொண்டு போகும். இது எப்படி பண்றது? நம்ம சாதாரண ரேடியோ வச்சுட்டு ஒரு டியூன் பண்ணாக்க எங்கெங்க இருந்தோ நமக்கு அந்த வேவ் லென்த்தை கொண்டு வந்து இங்க நம்ம டியூன் பண்ண ரேடியோல கேட்குது இல்லையா. இதே மெக்கானிசம் தான் நம்ம ஆழ் மனசு வெளியில போகும்போது இது டியூன் ஆகுது. வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒண்ணா கேதர் பண்ணி இது நமக்கு வாழ்க்கையின் வழிமுறைக்கு வேண்டிய அந்த விஷயத்தை கொண்டு வந்து கலெக்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம தூக்க நிலையிலேருந்து எழுந்துக்க போகிறோம். எழுந்துன போது இது உள்ளே போகணும், உள்ளே இருக்கிற மனசு வெளியில் வரணும். அந்த பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். அந்த போலீஸ்காரெல்லாம் அப்படி மாறி மாறி போவாங்கல்ல பிரிட்டிஷ்ல, அந்த மாதிரி இது வெளியில் போகும், இது உள்ளே வரும். அந்த நேரத்தில் நீ உள்ள வரிய சார்ஜ் ஹேண்ட் என்னன்னு கேட்டு வாங்கும்போது இது சொல்லிட்டு போகும், நான் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வச்சுருக்கேன் பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு போயிடும். இந்த ஆன்சரை உள் மனசு கொடுத்துட்டு போன அந்த ஆன்சர் வெளி மனசானது அப்போ ஒன்றும் புரிஞ்சுக்காதது அப்படியே வச்சுக்கோம். ஏன்னா அதுக்கு ரொட்டீன் தானே இருக்கு, அது ரொட்டீனுக்கு போயிடும். அந்த ரொட்டீனுக்கு போன மனசு அந்த காரியங்கள் வரும்போது டக்குன்னு உள்ள இருந்து வெளியில சொல்றாரு, பார் நான் தான் அன்னைக்கு சொன்னேனே அப்படிங்கும். அந்த இடத்த நம்ம பார்த்துருக்கோம் பார், இந்த மனுஷனை பார்த்துருக்கோம் பார், இந்த சுச்சுவேஷன் நம்ம பார்த்துருக்கோம் பார்னு ஏற்கனவே இருந்தது அப்படியே சொல்லிட்டே வரும். சொல்ல 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 என்ன ஆகுது, நமக்கு ஏற்கனவே விஷுவல் ஆகுதுதானே, ஏற்கனவே ஒரு வாட்டி மார்க் பண்ணியாச்சு. அந்த மார்க் டெஸ்ட் ஆனதுனால நமக்கு ஈஸியா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண தானே நம்ம கிரிக்கெட்ல எல்லாம் வின் பண்றதெல்லாம் பார்க்குறோம். நெட் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒன்று பண்றாங்க இல்லையா. இதே இல்லை, எல்லா விஷயத்துலையும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம போவோம். ஒரு கணக்கு பரீட்சையா இருந்தாலும் 4 வாட்டி எழுதி பார்க்குறோம். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்குன்னா 10 வாட்டி படிக்க வேண்டியிருக்கு. அப்படி எல்லாம் படிச்சு தான் எடுக்கிறோம் இல்லையா. அப்படி பண்ணினதுனாலதான் இது சக்சஸ் ஸ்டோரி கிடைக்கிறது. அப்போ இதை மார்க் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ஆழ் மனசும் உள் மனசும் ஒருமித்து ஒரு விஷயத்தை சக்சஸ் கொண்டு போயிடுது.